ஹலோ ப்ளீஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ ஏற்கனவே இருக்கிற வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லீவ் அ கமெண்ட். அண்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதனால் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மேபி ஐ கேன் கைட் யூ த்ரூ. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் guys. I hope you have liked the previous videos. Do subscribe and leave your doubts on the comments so I can check and I can make a video on your doubts. So today we are going to see how to do the cut beads embroidery. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ் எம்ப்ராய்டரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கட் பீட்ஸ் ஆர் நத்திங் பட் சிமிலர் டு த சுகர் பீட்ஸ், பட் திஸ் வில் பி வெரி டைனி and we get in various colors and in various sizes as well. This is going to be the common cut beads which we get almost everywhere. ஸோ இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக காமனாக கிடைக்கிற ஒரு கட் பீட். ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ எப்படி நம்ம சுகர் பீட் ஆரம்பித்தோமோ அதே மாதிரி நீடில் த்ரெட் உங்களோட கட் பீடுக்கு ஏற்ற மாதிரி கோத்துக்கோங்க. கோத்துக்கிட்டு ஒரு பீட்டில் ஒரு லூப்பில் அதே மாதிரி 3 பீடு. ஸோ சிமிலர் டு த சுகர் பீட் we are taking 3 cut beads, loading it up and securing it. So this is how the cut bead is done. So the quick way of securing it is, before taking another set of cut beads into the loop, if you don't want to do the knot, you can just do a false loop without loading anything or without making the knot. This will again make the cut beads intact. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் பீட் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆனால் இந்த லூப் பக்கத்து லூப்போட ஓவர்லேப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நாட் போடலைன்னா கூட ஜஸ்ட் உங்களோட அந்த ஊசியை இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டு நாட்டே போடாமல் உள்ள பீட்ஸும் லோட் பண்ணாமல் அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் லூப்னால் அதில் எதுவுமே வேண்டாம், சும்மா அதே மாதிரி நீங்கள் நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லூப் இன்டாக்டாக அதே மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த லூப் எடுத்துக்கோங்க. டேக் யுவர் பீட்ஸ் and you can go in any direction that you want to. So நான் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். அகெயின் இங்கே நான் ஒரு ஃபால்ஸ் லூப் நாட் போட்டுக்கிறேன். அது நாட்னும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஃபால்ஸ் லூப்புன்னு சொல்லலாம். So again this is how you form a shape according to your preference. So now we saw what is a cut bead. Now we see what a sequence is. There is known as sequence. So cut bead பார்த்தோம் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சீக்வென்ஸ் அப்படின்னு இன்னொரு மெட்டீரியல் பார்க்கலாம். ஸோ இந்த சீக்வென்ஸ் பார்த்திங்கன்னா அகெயின் நிறைய கலர்ஸில், நிறைய சைஸஸில், நிறைய ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இங்கே நான் இந்த யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சீக்வென்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலி யூ கெட் த சீக்வென்ஸ் இன் வேரியஸ் கலர், ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ். ஸோ ஐம் டேக்கிங் அ கோல்ட் டிஸ்க் டைப், just taking few. Now let me teach you how to do the embroidery with this. Okay, so it's very easy.
So I'm using the sequin here on the center of this box so that I can make a motif out of it. Okay, so take a cotton thread and bring it out from the middle of the box. Take your sequin into the needle. Now load it on the center. Okay, if you want, you can just stop with this, but if you want to make this as a motif on the middle, ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை அப்படியே லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ we're bringing the needle to the middle. So when you're using just the sequin for an embroidery, poke, and this is how you load it. And if you don't want to make it just like that and you want to make it as a motif, let me show you how that works. So first என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீடிலில் வந்து சீக்வென் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வச்சு நீங்கள் போக் பண்ணி அதை லோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் தி சீக்வென் இஸ் டன். ஓகே, சீக்வென் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம். So now let me show you as a straight line. Before that, let me show you how to do a motif with a sequin. So வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து sequin stitch போடுவோம். ஆனால் இதே வந்து எப்படி வந்து ஒரு motif-ஆ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். So to make it as a motif, so motif-ஆ பண்ணுறதுக்கு first sequin-ஐ நான் எடுத்துக்கிறேன். So let me take the sequin into the needle. Okay, let me take the sequin into the needle. So first நான் sequin எடுத்துக்கிறேன் நீடிலில், எடுத்து push பண்ணிடுங்க. Then I'm going to take a sugar bead. I'm taking just few sugar beads for sample. So sugar bead எடுத்துருக்கேன். sugar bead எடுத்துக்கிட்டு அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி எங்கேருந்து ஆரம்பித்தேனோ அந்த சீக்வனுக்கு நடுவிலேயே அதை லோட் பண்ணிட்டா இது ஒரு மோட்டிவ் மாதிரி ஆகிடும். ஸோ ஷோயிங் இட் டு யூ அகேன். டேக் தி காட்டன் த்ரெட், டேக் தி disc of the sequin. Now take the sugar bead and now you will be putting it again into the sequin and secure it. Okay, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த சீக்வனை டிஸ்கில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அது உள்ளே லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அதை திருப்பி இதே மாதிரி லோட் பண்ணிட்டீங்கன்னா it will become similar to a motif. So when you want to close it down, you can just do a normal knot and close it off. So this is how the sequin with bead is done. So let me show you how just the sequin on a line is done now. So இது வந்து மோட்டிவ் மாதிரி பண்ணுறதா இருந்தால் சுகர் பீட் வச்சு எப்படின்னு காமிச்சேன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை சீக்வன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். So now open up your thread, take a sequin into the needle. So first thread open பண்ணி sequin எடுத்துக்கோங்க உங்களோட needleல. எடுத்துக்கிட்டு load it. Okay, and now when you're going to the next junction point, open, take your disc and close it.
Go to the next point, open, take your sequin and load it. So this is how you do the sequin embroidery. So you can do even one. So I'm taking my sequin, my 3mm, I'm going to load it. So sequin on 3mm எடுத்துட்டேன், அதை load பண்ணிட்டேன். அடுத்தது I'm taking my 3mm, அடுத்தது வந்து I'm sorry sugar bead எடுத்துக்கிறேன். ஸோ சீக்வனையும் 3mm லோட் பண்ணிவிட்டு sugar bead எடுத்துக்கிறேன். So I've loaded my sequin and 3mm. I'm taking my sugar bead, I'm keeping it on hold. I'm going to secure it inside. So this is how it will look like. Okay, so after this is done, of course I'll be making the false loop knot to secure it on place. So இதை முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு false loop போட்டு knot போட்டு பிடிச்சி வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா it will start moving. So this is the first step. So now let's see how to do the rest. So மற்றது எப்படி பண்ணுறதுன்னு இதில் பார்க்கலாம். So this is going to be one of the motif which is going to be coming under the 3D side. I hope you all can see. This is not going to be a flat motif. This is going to be a 3D kind of motif. So the பார்த்தீங்கன்னா ஒரு 3D motif effect வரும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா ப்ரொட்ரூடிங்காக இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. This will look like a flower. You can give in between the flowers for the petals. Just if you want any 3D effect work, you can do all of this into it. Okay, suppose if you want to go for a simple motif, then I'll show you how to do it. So simple motif எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3D எஃபெக்ட்னா நான் இப்போ இங்கே சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் இதில் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிள் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீக்வனை நான் வந்து இது உள்ள லோட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் I have loaded the sequin here. Then I'm taking the sugar bead, push it inside and repeating the process again. Take the disc and now from the center you will be taking the sugar bead. ஸோ டிஸ்க்கு தனியாக நீங்கள் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் பீடும் கொடுக்கலாம்.
So this is the simpler version of this. So I have just used one sugar bead to make this motif. If you want a 3D effect, you'll be going for this, and if you want a simple motif, you'll be going for this. So after this is done, you'll be going for the end knot. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டாக நான் பண்ணி காமிச்சது வந்து சிம்பிளாக வெர்ஷன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3D எஃபெக்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிம்பிளாக வெர்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அது. ஸோ முடிச்சுட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க.